ஒன்றிய அரசு தரப்புக்கு உரிய கால அவகாசம் வழங்காமல் இந்த வழக்கை முடிவு செய்திருக்கிறார். அதனால் அந்த உத்தரவை ரத்து பண்ணுறோம், திரும்ப அவங்களே விசாரிக்கணும், உரிய கால அவகாசம் கொடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு போயிட்டா அதுக்கப்புறம் அதை 4 வாரமா 6 வாரமா 8 வாரமான்னு சொல்ல முடியாது, அப்படி போயிடும். ஓகே, ஒன்று இல்லை தனி நீதிபதி உத்தரவை நாங்கள் ஏற்கிறோம், சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை 3வது ஆப்ஷனாக ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி முடிவு பண்ணி டெசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லலாம். போனால் காலம் எவ்வளோ ஆகும்னு அதுக்கு 20 நாள் வரை கால அவகாசம் எடுக்கலாம். ஓ, அதனால் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி ரிவ்யூ கமிட்டி முடிவு பண்ணுறத வச்சு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. விஜய் இப்போ அரசியலுக்கு வரலைன்னா இந்த படம் வந்து நேரம் ஓடிட்டு இருந்திருக்கும். எந்த பிரச்சனையும் வெளிப்படையாக குற்றச்சாட்டு பண்ணுறீங்க பிஜேபி மேலே. ஆனால் விஜய் தரப்பு இது வரைக்கும் அப்படியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கவே இல்லையே. இதே ஒரு லீகலாக அணுகிற மாதிரி தான் அவங்க அணுகிறாங்க, மௌனமாக இருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி, மோடி, அமித்ஷா விஜய்க்கு சொல்கிறது, நாங்கள் இவ்வளோ காலம் அரசியல் இருக்கோம், நீ பாட்டுக்கு வந்து அரசியல் பண்ணிட்டு போயிடுவியா, எங்களை மீறி பண்ண முடியுமா அப்படின்றதான். அதுக்கு சிபிஐ வந்து ஒரு கருவி, படத்தை இன்னொரு கருவி, 2 கருவியும் பயன்படுத்துகிறாங்க. அரசியல் ரீதியான நெருக்கடி கொடுக்குற போது ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் தாவேகா தலைவர் என்ற வகையில் விஜய் என்ன பேசினார்? நீங்கள் விஜய் ஒரு நடிகர் என்ற வரையில் நீங்கள் பேசணும். நாங்கள் ஆனால் தாவேகா தலைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல. உங்கள் படம் இல்லை, அஜித் படத்துக்கு இப்படி நெருக்கடி கொடுத்தாலும் நீங்கள் பேசணும். கண்டிப்பாக. நாளைக்கு விஜய் சேதுபதி படத்துக்கு நெருக்கடி கொடுத்தாலும் நீங்கள் பேசணும். அப்போ இவர் ஏன் வாயவே திறக்க மாட்டுறாரு? போகிறார் டெல்லிக்கு, அங்கே போய் தனி விமானத்தில் போகிறாரு, அங்கே நேராக சொல்லிட்டு வராரு, மீடியாவை பார்த்து பேசுகிறதுக்கு எதுக்கு நடுங்கிறாரு? வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்க மிக முக்கியமான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக நீதிமன்றம்னாலே இப்போ மற்ற அரசியல் விஷயங்கள் பேசும் பொருளாக மாதிரி இப்போ விஜயோட ஜனநாயகம் திரைப்படம் ஒரு ரொம்ப பெரிய பேசும் பொருளாக உச்சநீதிமன்றம் போய் இப்போ அது வழிகாட்டு உயர்நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் போய் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்னும் 20 நாள் தள்ளி போதோ ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. உயர்நீதிமன்றத்தில் நடந்தது எப்படி சார் பார்க்குறீங்க? அது விஜயோட ஜனநாயகன் படம் பொங்கல் ரிலீஸ்ன்னு அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடி டிசம்பர் மாதமே சென்சாருக்கு போச்சு. சென்சார் இன்றைக்கி பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சென்சார் ஃபஸ்ட்டு கொடுக்குறதா சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க அப்படின்றதான். இப்போ நிறுத்தி இவங்க முயற்சி பண்ணி ஒன்றும் ஆகாமல் உயர்நீதிமன்றத்துக்கு வராங்க. ஜனவரி 1 வீக்கில் உயர்நீதிமன்றத்துக்கு வராங்க. ஒரு கம்யூனிகேஷன் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு சேலஞ்ச் பண்ணி வராங்க. அதை எதிர்த்து அந்த வழக்கு நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பிடி ஆசா அவர்களிடம் வருது. ஆமாம். பிடி ஆசாட்ட வந்து இவங்களுக்கு நோட்டீஸ் போட்டு இவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஒரே நாளில் தான் 7ஆம் தேதி வருது, 8ஆம் தேதி சொல்லுங்கன்னு சொல்லி 9ஆம் தேதி அவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க. 9ஆம் தேதி தீர்ப்பில் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டு, அந்த கம்யூனிகேஷன் இந்த படத்துக்கு பெர்மிஷன் இல்லைன்ற மாதிரி கொடுத்த ஒரு இன்டர்னல் இவங்களுக்கு கொடுத்த ஒரு கம்யூனிகேஷன் அதை ரத்து பண்ணிவிட்டு நீங்கள் அனுமதி கொடுக்கணும், சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க. இப்போ அந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு அன்றைக்கு மாலையே சென்சார் போர்டிலேருந்து போயிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அன்றைக்கி மாலையே அதுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஒரே நடக்குது. 9 நாள் மாலையே மதியம் போய் மென்ஷன் பண்ணி ஈவினிங் ஸ்டே வாங்கிட்டாங்க. அதை எதிர்த்து பட தயாரிப்பாளர்கள், விஜயோட படத்தை தயாரித்தவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு தான் அங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க. இடைக்கால உத்தரவை எதிர்த்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சில் சொல்லுங்கள், அங்கே போய் உங்கள் வாதங்களை வச்சுக்கோங்க, 20ஆம் தேதி இந்த வழக்கை விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு டைரக்ஷன் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. அதன்படி இன்றைக்கி இந்த வழக்கின் வாதங்கள் என்பது துவங்கியது. இப்போ இந்த நடக்கிற வழக்கின் வாதம் என்பது நீதிபதி பிடி ஆசா அவர்கள் ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ண சொன்னாங்களே, சென்சார் சர்டிஃபிகேட், அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. இது ஒன்றிய அரசாங்கம் தொடுத்த வழக்கு, பாஜக அரசாங்கம் தொடுத்த வழக்கு.
அந்த வழக்கில் ஒன்றிய அரசின் சார்பில் என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது அப்படின்னா, நாங்கள் இந்த படத்தை ஏற்கனவே சென்சார் போர்டு இருக்குது, அதுக்கு முன்னாடி படத்தை பார்க்குறதுக்கு அட்வைசரி கமிட்டி, எக்ஸாமினிங் கமிட்டி அப்படின்னு 2 கமிட்டி இருக்குது. அந்த எக்ஸாமினிங் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி இவங்க தான் அந்த படத்தை பார்க்குறாங்க. இந்தியா முழுவதும் எல்லா படத்தையும் சென்சார் போர்டு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நாங்கள் எக்ஸாமினிங் கமிட்டி பார்க்குறோம். அதில் எக்ஸ்பர்ட்டையும் கூப்பிட்டு நாங்கள் கேட்போம். கேட்டு அந்த ரிப்போர்ட்டை சென்சார் போர்டுக்கு அனுப்புவோம். சென்சார் போர்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ரிவ்யூவுக்கு அனுப்புவாங்க, ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புவாங்க. 20 நாள் டயத்தில் ரிவ்யூ கமிட்டி பார்த்து அவங்களும் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கட் பண்ண சொன்னால் கட் பண்ண சொல்லுவாங்க. கட் பண்ண சொல்லிட்டு கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதுலேயும் பிரச்சனை வந்தால் கூட எங்களால் எப்போனாலும் சர்டிஃபிகேட்டை திரும்ப வாங்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சார்பில் சொல்கிறாங்க, சென்சார் போர்டு சார்பில் சொல்கிறாங்க. ஓகே. இப்போ இவங்க தரப்பில், விஜய் தரப்பில் என்ன வாதங்கள் வச்சாங்க, ஒன்றிய அரசின் சார்பில் சென்சார் போர்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நீதிபதி பிடி ஆசா அவர்கள் உரிய கால அவகாசம் கொடுக்கல. ஒரு வழக்கு ஃபைல் பண்ணாங்கன்னா அந்த வழக்குக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு உரிய கால அவகாசம் கொடுக்கணும். 7ஆம் தேதி ஃபைல் பண்ணி 8ஆம் தேதி ஆர்கியூமெண்ட் கேட்டு ஒரே நாள் தான் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. 9ஆம் தேதி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. உயர்நீதிமன்ற ரிட் ரூல்ஸில் 8 வாரம் டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. எங்களுக்கு டைம் கொடுக்காம இந்த வழக்கை முடிச்சிட்டாங்க. அதான் அவங்க வச்ச முக்கியமான ஆர்கியூமெண்ட். டெக்னிக்கலாக அவங்க சொன்னது முக்கியமாக. ஆமாம், அதாவது இயற்கை நீதிக்கு புறம்பாக எங்களுக்கு உரிய கால அவகாசம் கொடுக்காமல், ஒன்றிய அரசோட சென்சார் போர்டுக்கு உரிய கால அவகாசம் தராமல் தனி நீதிபதி பிடி ஆசா அவர்கள் இந்த வழக்கை முடிவு செய்து விட்டார். அது அடிப்படையில் தவறானது. நாங்கள் எங்கள் தரப்பு ப்ரிப்பேர் பண்ணி கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு டைமே கொடுக்கல பதில் மனுக்கு அப்படின்றது ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட், மெயினான ஆர்கியூமெண்ட் அதான். அடுத்து அந்த ப்ரொசீஜர்லாம் எவ்வளவு இருக்குது, இதில் நாங்கள் சென்சார் போர்டு எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் நிறுத்த முடியும். படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்தை பார்த்தவரை எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்துட்டு நாங்கள் நிறுத்தி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் கமிட்டிக்கு அனுப்புவோம். அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அப்புறம் தேவைப்பட்டால் கட் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ண முடியும். அவசரப்பட்டு நாங்கள் முடிவு பண்ண முடியாது. பொங்கலுக்குன்னு தேதி இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி தேதியை முடிவு பண்ணாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இவங்க தரப்பில் சதீஷ் பராசரன் விஜய் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜராகி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தனி நீதிபதி முன்னாடி நாங்கள் வழக்கு தொடுத்தோம். அவங்க எங்களுக்கு கம்யூனிகேஷன் ஒன்று தான் கொடுத்தாங்க, மற்றதெல்லாம் எங்களுக்கு பேப்பரே கொடுக்கல. இப்போ நீதிபதி அந்த பேப்பர்லாம் கேட்டாங்க. இவங்க எல்லா பேப்பரையும் கொடுத்தாங்க. அந்த எல்லா பேப்பரையும் பார்த்துட்டு நீதிபதி உத்தரவு போட்டாங்க. 2 தரப்பையும் கேட்டு தான் உத்தரவு போட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க எல்லா தரப்பு டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ண சொன்னாங்க. சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து தான் நீதிபதி உத்தரவு போட்டாங்க. இவங்க இப்படி இழுத்தடிக்கிறதுக்கான காரணம் என்னன்றது சட்டப்படியான காரணம் எதுவும் இல்லை, சும்மா இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் இழுத்தடிக்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் இழுத்தடிக்கிறாங்க. ஆனால் ப்ரொசீஜர் படி தனி நீதிபதி முழு வழக்கை விசாரித்து இந்த கம்யூனிகேஷன் என்ன, கம்ப்ளைண்ட் என்ன, எல்லாத்தையும் கொடுக்கணும்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் விசாரித்து தான் கொடுத்தாங்க. நீதிமன்றம் அப்படி செய்கிறதுக்கான உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்குது. ஒரே நாள் 2 நாளில் விசாரித்து கூட முடிவு பண்ணலாம். இவங்களும் அங்கே ஆர்கியூ பண்ண பிறகு அதை முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட தரப்பில் வாதம். இதெல்லாம் கேட்ட நீதிபதிகள் இவங்க தரப்பில் விஜய் தரப்பை பார்த்து ஒரே நாளில் எப்படி அவங்க தனி நீதிபதி முடிவு எடுத்தாங்க, ஒரே நாளில் முடிவு பண்ண முடியுமா, இவங்க பதில் மனு போடுறது கொடுத்துருக்கணும்ல, அப்படி என்ன அவசரமாக இது பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. இல்லை அவங்க எல்லாத்தையும் கேட்டு தான் முடிவு பண்ணாங்கன்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. இப்படியா வாதங்கள் நடந்து இப்போ வழக்கு தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. எப்போ வேணாலும் வரலாம். முடிந்ததா? 2 தரப்பு முடிஞ்சு, விஜய் தரப்பு முடிஞ்சு, அரசு தரப்பு ஒன்றிய அரசின் தரப்பு முடிஞ்சு, விஜய் பட தயாரிப்பு நிறுவன தரப்பு முடிஞ்சிட்டு தீர்ப்புக்காக ஒத்தி வச்சுருக்கிறாங்க. அநேகமாக அது 1-2 நாளில் வரலாம், இல்லை அடுத்த வாரம் வரலாம், தள்ளி கூட வரலாம். அது தீர்ப்பை பொறுத்தவரை என்னவாகும் அப்படின்னா, ஒன்று என்ன வாய்ப்பு இருக்குது. முதல் வாய்ப்பு, தனி நீதிபதி பிடி ஆசா அவர்கள் ஒன்றிய அரசு தரப்புக்கு உரிய கால அவகாசம் வழங்காமல் இந்த வழக்கை முடிவு செய்திருக்கிறார். அதனால் அந்த உத்தரவை ரத்து பண்ணுறோம், திரும்ப அவங்களே விசாரிக்கணும், உரிய கால அவகாசம் கொடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு போயிட்டா அதுக்கப்புறம் அதை 4 வாரமா 6 வாரமா 8 வாரமான்னு சொல்ல முடியாது, அப்படி போயிடும். ஒன்று இல்லை, தனி நீதிபதி உத்தரவை நாங்கள் ஏற்கிறோம், சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம்.
இல்லை மூணாவது ஆப்ஷனாக ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி முடிவு பண்ணி டெசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி போனால் காலம் எவ்வளோ ஆகும்னு அதுக்கு 20 நாள் வரை காலவாசம் எடுக்கலாம். ஓ, அதனால் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி ரிவ்யூ கமிட்டி முடிவு பண்ணுறத வச்சு சென்சார் போட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்படி 3 ஆப்ஷன் இருக்குது. விஜய் தரப்புக்கு, தயாரிப்பு நிறுவன தரப்பிற்கு இங்கே எதிராக சொன்னால் உச்சநீதிமன்றம் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் அதில் உள்ள வாய்ப்பு. இல்லை வெயிட் பண்ணி ரிவ்யூ கமிட்டி முடிவு என்னன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சிங்கிள் ஜட்ஜிட்டு போய் திரும்ப அறிக்கை பண்ணணும், இல்லை சுப்ரீம் கோர்ட்டு போகணும். இதுதான் அவங்க முன்னாடி வாய்ப்பு. நீதிமன்றத்தில் உள்ள நிலவரம் இதுதான். ஆமாம். அதனால் இப்போ உடனடியாக அந்த படம் இப்போ ஒரு வாரத்திலே 10 நாளில் வந்துருமான்னா இப்போ வருவதற்கு அது அநேகமாக ஜனவரி கடைசி வரை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு கம்மி தான். இன்னும் 10 நாள் கழிச்சு வர வாய்ப்பு இல்லை. ஜனவரி கடைசி வரை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு தான் இது தீர்ப்பே. இது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, இது இப்போ கொடுக்கலாம், இன்னும் 10 நாள் கழிச்சு கொடுக்கலாம், தீர்ப்பு 15 நாள் கழிச்சு கூட கொடுக்கலாம். ஓகே, இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கானது இது உண்மையிலேயே சட்ட ரீதியாக உள்ள டெக்னிக்கல் எரரா அல்லது இல்லை அரசியல் தலை இருக்கான ஒரு பெரிய அளவு பேசும் பள்ளமா இருக்கலாம், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவாங்க. இது பிஜேபி விஜயை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அவங்க சொல்கிறத கேட்குறதுக்காக கொடுக்குற ஒரு நெருக்கடின்றது உலகத்துக்கே தெரியும். சின்ன குழந்தை கூட தெரியும். இது யாருக்கு தான் தெரியாமல் இருக்கும். அதாவது இதுவரை விஜய் படம் வந்ததில் ஒரு 2 தடவை சிக்கலாயிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் டைம் டு லீட் அப்படின்னு அவர் தலைப்பு போட்டு அவர் தலைவராக வரப்போகிறான்னு சொன்னோடனே அவங்க அதில் கோவப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் அந்த படத்தை வெளியே விடாமல் தடுத்து அவர் போய் அங்கே போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு அந்த படம் வந்துச்சு. இது ஜெயலலிதா கொடுத்த நெருக்கடின்னு உலகத்துக்கே தெரியும். அதனால தான் அங்கே போய் காத்து கிடந்தாங்க. கொடநாட்டில் போய் விஜய் அவங்க அப்பாவும் போய் அங்கே காத்திருந்தாங்க. இது மோடி அமித்ஷாவும் செய்கிற வேலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ யார்கிட்ட சென்சார் போட்டிருக்கு நினச்சா ஒரு படம் செகண்டில் அங்கே சொன்னாங்கன்னா, இப்போ மோடி அமித்ஷா சொன்னால் படம் உடனே மெயிலில் வந்துடும். உங்கள் சர்டிஃபிகேட்டு வருமா வராதா மெயிலில் வந்துடும். அவ்வளோதான். மற்றபடி அவங்க நினச்சா கொண்டு வர முடியும், இல்லைன்னா தடுக்க முடியும். எங்கள் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படின்றது தான் ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி, மோடி, அமித்ஷா, விஜய்க்கு சொல்கிறது. நாங்கள் இவ்வளோ காலம் அரசியல் இருக்கோம், நீ பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டு போயிடுவியா, எங்களை மீறி பண்ண முடியுமா அப்படின்றது தான். அதுக்கு சிபிஐ ஒரு கருவி, படத்தை இன்னொரு கருவி, 2 கருவியும் பயன்படுத்துகிறாங்க. சிபிஐ வச்சு விஜய் சும்மா இங்கே சென்னையிலே விசாரிக்க முடியும், கரூர்லேயே விசாரிக்க முடியும். ஆனால் டெல்லிக்கு வர வச்சு அவங்க இடத்துக்குள்ளே உட்கார வச்சு காலையிலேருந்து உட்கார வைக்கிறது, பல மணி நேரம் உட்கார வச்சு மிரட்டி ஒரு இன்சல்ட் பண்ணி பார்த்துக்க எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்றது அங்கே ஒரு பேரம் பேசுகிறது, நெருக்கடி பண்ணுறது தான். என்ன வேணாலும் செய்ய முடியும், உன்னை திகாருக்கு அனுப்புறதுன்னா அனுப்பலாம், அதில் அக்யூஸ்டாக சேர்க்கலாம், படத்தை வரவிடாமல் தடுக்கலாம், என்ன வேணாலும் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்றதான் சிபிஐ வச்சு மிரட்டுறாங்க. சிபிஐ என்ற நிறுவனம் எப்படி ஒன்றிய அரசின் கைப்பாவையாக, மோடி அமித்ஷாவின் கைப்பாக செயல்படுன்றது உலக அறிஞ்சது. சுப்ரீம் கோர்ட்டே அது சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. சிபிஐ, தேர்தல் ஆணையம், இடி எல்லாம் எப்படி செயல்படுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது ஊர் அறிஞ்ச ரகசியம். அதில் ஒன்றும் ஒழிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மோடி அமித்ஷா சொல்கிறபடி தான், பிஜேபி சொல்கிறபடி தான் சிபிஐ இயங்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 2வது இந்த படமும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சிபிஐ விசாரணை அமைப்பே மோடி அமித்ஷா சொல்கிறத கேட்டு இயங்குன்னா சென்சார் போர்டு யாரை கேட்டு இயங்கும்? அவங்க சொல்கிறது தான் கேட்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால் சென்சார் போர்டும் மோடி அரசின் கட்டுப்பாட்டில், பிஜேபியின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க ஆட்கள் தான் அதில் போட்டிருக்கிறாங்க. இவங்க சொன்னால் கிடைக்கும், இல்லைன்னா இல்லை. அதனால் வெளிப்படையாக பாஜக விஜயை மிரட்டுகிறது. இதில் ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. விஜய் இப்போ அரசியலுக்கு வரலைன்னா இந்த படம் நேரம் ஓடிட்டு இருந்திருக்கும். எந்த பிரச்சனையும் வெளிப்படையாக குற்றச்சாட்டு பண்ணுறீங்க பிஜேபி மேலே. ஆனால் விஜய் தரப்பு இது வரைக்கும் அப்படியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கவே இல்லையே. இதே ஒரு லீகலாக அணுகிற மாதிரி தானே அவங்க அணுகிறாங்க, மௌனமாக இருக்காங்க. அதாவது இங்கே தான் ஒரு நடிகருக்கும் அரசியல் தலைவருக்குமான வேறுபாடை நம்ம பார்க்கணும். இது குறிப்பாக விஜய் ரசிகர்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு நடிகராக அவர் இருந்தார்னா அவர் ஒன்றிய அரசோட அழுத்தம், இல்லை தமிழ்நாடு அரசோட அழுத்தம், இதுக்கெல்லாம் ஒரு தயாரிப்பு நிறுவனம் நம்மளை நம்பி பணம் போட்டிருக்கு, அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு நடிகராக யோசித்து அமைதியாக இருந்தால் அது வேறு. ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அரசியல் கட்சியின் தலைவரான பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? படமே நடிச்சிருக்கக்கூடாது.
அப்படி இருந்தால் தேர்தலுக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. இப்போ செஞ்சுருக்கிறத அவங்க முட்டாள்தனமான ஒரு வேலை, செஞ்சிடக்கூடாது ஒன்று. அப்படி போனால் சரி இப்படி வரும், அரசியல் ரீதியாக அழுத்தங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் ஒரு அரசியல் தலைவர். அப்படி வந்தால் அதை எப்படி கவுண்டர் பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணணும். கவுண்டர் பண்ணுறது 2 விஷயம். ஒன்று, நேரடியாக சட்ட ரீதியாக போராடுறது. ஒன்று, சட்டத்தில் சுற்றி வர முடியும். இப்போ டெக்னிக்கலாக போது பாருங்க, இங்கேருந்து ஹைகோர்ட்டில் சிங்கிள் ஜட்ஜு, டிவிஷன் பெஞ்சு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, திரும்ப டிவிஷன் பெஞ்சு, திரும்ப சிங்கிள் ஜட்ஜு, திரும்ப டிவிஷன் பெஞ்சு, திரும்ப இப்படி இன்னும் பல ரவுண்டு அதில் போகலாம். சரிங்களா? அதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆனால் சாத்தியமான ஒரு வழிமுறை அப்படின்னா மக்களை திரட்டி போராடுறது. ஒரு படம், அது விஜயை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்காதோ, ஒரு படம்னா அந்த படத்தில் ஆட்சேபனைக்குரிய விஷயங்கள் இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு மீதத்தை வெளியிட சொல்லணும். அதான் வந்து சரியான ஒரு அணுகுமுறை. இதை எல்லாரும் தான் சொல்லியிருக்காங்க. முதல்வர் இதை கண்டிச்சிருக்கிறாரு. முதல்வர் இப்படி செஞ்சிரு, பிஜேபி இப்படி செய்கிறத கண்டிச்சிருக்காரு. திமுகவோட செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் கண்டிச்சிருக்காரு. ராகுல் காந்தி கண்டிச்சிருக்காரு. எல்லாரும் அதை பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு படம் என்பது ஒரு கருத்துரிமையின் பால்பட்டது. அதில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, சரியா தவறான்னு நம்ம சமூகத்தில் விவாதிக்கலாம். ஆனால் அப்படி ஒரு படம் வந்து அதை ரிலீஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதனால் மிகப்பெரிய ஒரு வன்முறை வந்துடும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் தடுத்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிலீஸ் பண்ணணும். இப்போ எத்தனையோ படம் வன்முறை தூண்டுற படத்தையே ஒன்றிய அரசோட சென்சார் கொடுத்து வெளியிட்டாங்க. இப்படி இருக்கா இல்லையா? காஷ்மீர் படம் வந்துச்சு இல்லையா? காஷ்மீர் ஃபைல்ஸு எல்லா படமும் அவங்களுக்கு வேண்டிய படத்தெல்லாம் அப்படி ரிலீஸ் பண்ண தான் செய்கிறாங்க. இந்த படத்தில் அவ்வளோ சிக்கலாக ஒன்றும் இருக்காது. விஜய் புகழ்கிற மாதிரி இருக்கும், விஜய் பெரிய லீடர் ஆகிற மாதிரி இருக்கும், அரசியலில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ரீமேக் தான் சொல்கிறாங்க. ஆமாம், ரீமேக் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதான் கதைன்றது கூட எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. பெரிய தீவிரமாக லீகலாக ஆட்சேபிக்கிற ஒரு விஷயமும் கிடையாது. அந்த படம் கேஷுவலாக விஜய் அரசியல்லாம் வந்திருக்கும். அப்போ வேணும்னே இது அரசியலுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் என்ன செய்யணும்? ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்கள் மத்தியில் ஃபைட் பண்ணணும். யார் இந்த படத்தை நிறுத்தி வச்சுருக்கா, என்ன காரணத்துக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க? பிஜேபி தான் நிறுத்தி வச்சுருக்கு, மோடி அமித்ஷா தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. இது நியாயமா, அரசியல் சட்டப்படி இது சரியா அப்படின்னு கேட்டு மக்கள் வீதிக்கு வரணும்ல. வராமல் கேரவனுக்குள்ளே இருந்தால், பனையூர்லேயும் கேரவனுக்குள்ளே இருந்தால் இவர் எப்படி அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும்? நான் விஜய் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அடுத்து அப்பா அம்மாட்டெல்லாம் அந்த கன்வின்ஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி இளைஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு நான் கேட்குறேன், விஜய்க்கு ஓட்டு போடணும்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு தானே போடணும். ஏன்னா ஒருவர் ஆட்சி ஒருவருக்கு ரசிகராக நீங்கள் இருக்கிறதுன்றது வேறு, ஒருவரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவது என்பது வேறு. ரசிகர்களாக நம்ம போய் படத்தை பார்ப்போம், படத்தை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அன்றைக்கி வந்தால் ஒரு ஷோவில் போய் டான்ஸ் ஆடுவாங்க, ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும், அதோடு அது முடிஞ்சு போச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக முடிஞ்சிடும். ஆமாம், அது அவ்வளோதான். அது ஒரு பொழுதுபோக்கு, நீங்கள் பேசிட்டு விட்டுருவீங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு ஆட்சியை தேர்வு செய்வது அப்படின்றது நீங்கள் உங்களோட கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு, சுற்றுச்சூழல், வாழ்நிலை எல்லாத்தையும், முக்கியமாக நமது பண்பாடு, நமது அடையாளம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு இடத்துல ஒரு முதலமைச்சர் பொறுப்புன்றது இருக்குது. அப்படிப்பட்ட பொறுப்பில் ஒருத்தவரை அமர்த்துவதற்கு அதுக்குரிய தகுதி இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்கணுமா கூடாதான்றதை நம்ம விஜய் ரசிகர்கிட்ட கேட்குறோம். விஜய்க்கு அந்த தகுதி இருக்குதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போ இதுவரைய நடிகராக இருந்துட்டு அவர் வரார், அரசியலுக்கு அவரான பங்களிப்பு எதுவுமே இல்லை. இப்போ இப்படி மாற்றி கேட்போம். விஜய் ஒரு 30-40 வருஷமாக படத்தில் இருக்கார், சரிங்களா? ரஜினி ஒரு 50-60 வருஷமாக இருக்கார். ரஜினியை சூப்பர் ஸ்டார்ன்றாங்க, விஜய் இளைய தளபதி அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக ஒரு நடிகர் வரார், பவர் ஸ்டார் வராருன்னு வைங்க, அவரை நீங்கள் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு அவருக்கு செவாலியர்லேருந்து எல்லா விருதும் கொடுத்து ஒரு அரசாங்கம் அவரை கௌரவிச்சு அப்படி நடத்துனாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்குறோமா? கேள்விக்கூத்தா இருக்குமே, கேள்விக்கூத்தா இருக்கும். இப்போ உங்களுக்கு நடிப்பில் என்ன அவருக்கு தகுதி இருக்குது? பவர் ஸ்டாருக்கு எத்தனை படம் நடிச்சிருக்காரு, என்ன வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவர் படம் ஓடி இருக்குது, இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் நீங்கள் இப்படி வந்து புகழ்கிறீங்க. உதயநிதிக்கு அப்படி கொடுத்தா கூட நம்ம ஏற்றுக்கிறோமா? வாய்ப்பு இல்லை. ரஜினி இப்போ உதயநிதியை சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன்னா அதில் அவர் சினிமாவில் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. அதே போல்
சினிமாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாத ஒருத்தரை, சினிமாவில் தன்னை நிரூபிக்காத ஒருத்தரை சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். இளைய தளபதின்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். எது சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டோம். அதே போல் அரசியலில் தன்னை நிரூபிக்காத ஒருத்தரை, அரசியல் இதுவரை நேரடியாக பேசாத ஒருத்தரை, இடஒதுக்கீடுனா என்னன்னு பேசலை, மாநில உரிமைன்னா என்னன்னு பேசலை, மக்களாட்சின்னா என்னன்னு பேசலை, பாராளுமன்ற ஜனநாயகம்னா என்னன்னு பேசலை, தேர்தல்னா என்னன்னு பேசலை, ஈடின்னா என்னன்னு பேசலை, எந்த பிரச்சனையும் அவர் பேசுனது கிடையாது. இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனை ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு வருஷமாக வாயே திறக்கலை. சிறுபான்மை மக்கள் இங்கே அச்சுறுத்தி ஒடுக்கப்படுகிறார்கள். சிறுபான்மை மக்களுக்காக விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு வருஷமாக ஏன் விஜய் பேசலை அப்படின்றதுக்கான காரணம் சொல்லலை. அவர் அவர் வசதிக்கு தான் அவர் அரசியல் பேசுவார் அப்படின்னா, மக்களுக்கு நெருக்கடி வரும்போது ஒருத்தர் பேசலைன்னா அவர் எப்படி அரசியல்வாதின்னு சொல்ல முடியும்? இப்போ ஜனநாயகம் கூட சொந்த பிரச்சனை அதை எதிர்கொள்கிற சிக்கல் திணறாரே பாவா. அதை தான் இப்போ அப்போ ஒரு அரசியல் ரீதியாக தன்னை நிரூபிக்காத ஒருத்தரை எப்படி நீங்கள் அரசியல் தலைவரை எடுத்துகிட்டு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குங்கன்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க. அதற்கான நியாயமான காரணம் என்ன? நீங்கள் அதுக்கு உழைக்கவே இல்லை. கட்சியை துவங்குனீங்க, ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணீங்க? உங்கள் கொள்கை தலைவர் பெரியார்னீங்க, அம்பேத்கர்னு சொன்னீங்க. அவரோட கொள்கையினால் உங்கள் கட்சியோட இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? எத்தனை பயிலரங்கு ஏதாவது நடத்திருக்கிறீங்களா? பயிற்சி பட்டறை நடத்திருக்கிறீங்களா? எதுவுமே நடக்கலை. உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. உங்கள் கட்சியில் யார் முக்கியமான நபர்கள் சொல்லுங்கள். உங்கள் கட்சிகள் ரசிகர்கள் 30-40 வருஷமாக ரசிகர்களாக இருக்கவங்களாம் இன்றைக்கி ஓரம் கட்டப்பட்டாங்க. உண்மையில் இப்போ யார் இருக்கா? ஆதவ அர்ஜுனா யார்? ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய் ரசிகர் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றுமே கிடையாது. அவர் திடீர்னு அவர்கிட்ட பணம் இருக்குது, லாட்ரி பணம் இருக்குது, வராரு முக்கியமான பொறுப்பில் வந்துடுறாரு. இது பணம் கொடுத்து வாங்கினாரா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஓகே. அடுத்து சிடி நிர்மல்குமார், அவர் ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர், பாஜக சிந்தனையாளர். இப்போ கூட அமித்ஷா பிஜேபியோட செயலாளர் முதன்மை இது ஐடி விங்கில் இருந்தார். அமித்ஷா ஜீன் தான் அவர் சொல்கிறாரு இப்போ கூட. இப்போ அப்படிப்பட்ட நபர் விஜய் ரசிகர் மன்றத்துக்கும் விஜய்க்கு எந்த தொடர்பும் இல்லாதவர் தான் இன்றைக்கி விஜய் சார்பில் ஊடகங்களை பார்த்து பேசுகிறாரு. அடுத்து செங்கோட்டையன் அதிமுகவில் 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், பலமுறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம்? விஜய் ரசிகர் கூட அவர் கிடையாது. ஆனால் அவர் இன்றைக்கி முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். இப்படி இன்றைக்கி முக்கிய முடிவை எடுப்பவர்கள் விஜயை சுற்றி இருக்கவங்க யாருமே விஜய் ரசிகர்கள் கிடையாது, ரசிகர்லேருந்து வந்தவங்களும் கிடையாது. ஒருத்தர் பிஜேபி பின்னணி, ஒருத்தர் அதிமுக பின்னணி, ஒருத்தர் ஆதரவு வச்சுன்னா லாட்ரி பண பின்னணி, இப்படி தான் இருக்குது. இப்போ இவர்களை வைத்து ஒரு கட்சியை நடத்துறது அப்படின்னா எப்படி மக்கள் நம்புவாங்க? எப்படி கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும்? இந்த கரூர் பிரச்சனையை அவங்க கையாண்டதே சொல்லுவோம். இப்போ கட்சியில் உண்மையாக உழைத்தவர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள், அதிமுக சேர்ந்தவர்கள், கருப்பு பணத்தை கள்ளப்பணத்தை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த கட்சியில் எல்லாத்தையும் தீர்மானித்தா கொள்கை எங்கே இருக்குது? விஜய் இண்டிபெண்ட்டாக என்ன முடிவு பண்ணுறாரு அவருக்கு தெரியுமா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், விஜய்க்கு 2 டெஸ்ட்டு இப்போ நடந்திருக்கு. ஒன்று, கரூர் சம்பவம் நடந்துச்சு. கரூர் சம்பவம் நடந்த உடனே அது அவருக்கான ஒரு பரீட்சை தான் அது. கண்டிப்பாக அதில் அவர் ஃபெயில் ஆகிட்டார். கரூர் நடந்தோடனையும் நீங்கள் அன்னைக்கு போலீஸ் போக சொல்கிறாங்க, ரைட்டு, திருச்சியில் வந்து தங்கியிருக்கணும். மறுநாள் இடத்துக்கு போகணும், மக்களாக நிற்கணும், அடக்கம் பண்ணுறவரை கூட நிற்கணும், ஆறுதல் பண்ணலாம். உங்களை பார்க்க வருவதற்காக நீங்கள் சொன்னதற்காக வந்து 41 பேர் உயிரை கொடுத்துருக்கான். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கூட அத்தனை பேர் உயிர் கொடுக்கல. அத்தனை பேர் உங்களுக்காக உயிரை கொடுத்துருக்கான். அந்த குடும்பங்களுக்கு அதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன மரியாதை பண்ணீங்க? என்னைக்காவது அவங்களுக்கு இரங்கல் கூட்டம் நடந்துச்சாங்க? இரங்கல் கூட்டம் நடந்துச்சா? அந்த மாவட்டத்தில் ஏதாவது நடந்துச்சா? அவங்களுக்கு இறந்தவர்களுக்கு உங்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் உங்கள் கட்சிக்காக உயிர் திறந்தவங்க தானே, உங்களுக்காக உயிர் திறந்தவங்க. அவங்களுக்கு ஒரு மண்டபம் கட்டி வைங்கன்னு சொல்லுங்கள், அவங்கள பற்றியான விவரங்களை அங்கே பதிவு பண்ணுங்கள். ஏதாவது அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு ஏதாவது மரியாதை பண்ணியிருக்காங்களா? இறப்புக்கு போய் அவர் மரியாதை பண்ணாரா? ஒன்றுமே இல்லை. அவங்கள இறந்தவங்களுக்கு எந்த நீதின்றது ஒன்றும் கிடையாது. அதில் அவர் ஃபெயில்டு. அடுத்து அந்த வழக்கு தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால் விஜய் அவர்கள் நெருக்கடி பண்ணால் பொலிட்டிக்கலாக விஜய் இதை பயன்படுத்த முடியும். அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இதை போய் சிபிஐட்ட விட்டாங்க. நீதி வெல்லும் ட்வீட் பண்ணுறாரு அவர். நீதி வெல்லும் ட்வீட் போட்டார். அதை வச்சுனா தான் கேஸ் போட்டு சிபிஐட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. சிபிஐட்ட கொடுத்த பிறகு என்ன செய்கிறது? இப்போ குடும்பி மோடி, அமித்ஷா, பிஜேபிகிட்ட மாட்டிக்கிடுச்சு. மாட்டிக்கிட்டால் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி அவங்க சொல்கிறதுக்கு தான் ஆடக்கூடிய ஒரு நிலை.
இப்போ கரூர் விஷயத்தில் அவர் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு சமாளிக்க முடியலை. இது ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்துச்சு. ஸ்டெர்லைட் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட்டை எதிர்த்து நடத்தின போராட்டம். ஸ்டேட் கவர்மெண்ட் இறங்கி 13 பேரை சுட்டு கொண்டாங்க, 2 பேரை அடித்தே கொண்டாங்க. ஒரு ஃபுல் டெரரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அத்தனை பேரை சுட்டு கொண்ட சூழ்நிலையில் கூட நாங்கள் அங்கே களத்தில் இருந்தோம். அதில் முன்னின்றவர்களாக மக்களோட நின்றோம். வழக்கறிஞரில் அங்கே வர வைத்தோம். அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போராட்டம் பண்ணோம். ஹைகோர்ட்டில் வந்து ஃபைட் பண்ணோம். அந்த எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கொண்டு வர சொல்லி பாடியே நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் வாங்கலை. எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்போ இருந்துச்சு. போலீஸ் என்னை வேட்டையாடுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் நான் 3 நாள் அங்கே தூத்துக்குடியில் இருந்துட்டு வெளியில் வரேன். வெளியிலேருந்து அந்த எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு அந்த வேலையை பார்க்குறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து அடுத்த நாளே ஒரு டீம் வந்துட்டாங்க. ரிட் பெட்டிஷன் உடனே தாக்கல் பண்ணோம். ஒரு டீம் இறங்கினாங்க. அங்கே போய் பாடியை வாங்கலை, கரெக்டான போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சு, அதற்கு பிறகு பாடி வாங்குறதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தைக்கு இங்கேருந்து 20 வழக்கறிஞர்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் என்னை தேடின எஸ்பி ஆஃபீஸுக்கு நான் போகிறேன். நேரடியாக அங்கே போய் உட்காந்து பேசி அதற்கு பிறகு இவர்கள் கோரிக்கையெல்லாம் ஏற்ற பிறகு தான் பாடியை வந்து வாங்குகிறோம். சரிங்களா? அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணி ஒரு கமிட்டியில் விசாரணை நடத்தி அந்த கமிட்டியில் நாங்கள்லாம் ஆஜராகி சாட்சி சொல்லி இந்த அதிகாரிகள் தான் சுட்டு கொண்டாங்கன்றதை எவிடன்ஸோடு இன்றைக்கி நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். சரிங்களா? அதே போல் ஸ்டெர்லைட் இன்றைக்கி வரை மூடிருக்கோம். அங்கே நடந்துச்சு கேஸு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு, அதில் ஃபைட் பண்ணோம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்புறம் இது தேசிய பசுமை தீர்ப்பாணையம் போனாங்க, அங்கேயும் ஃபைட் பண்ணோம். திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்க, திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க, அது திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு நடத்தி ஜெயித்தோம். திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயித்தோம். ரிவ்யூ போட்டாங்க, ரிவ்யூவில் ஜெயித்தோம். இத்தனை ஃபைட்டு. இதுக்கிடையில் 32 வழக்கு என் மேலே போட்டாங்க. இன்னும் மற்றவங்க மேலே வழக்கறிஞர் ஹரிராகவன் இன்னும் ஏகப்பட்ட பேரில் 50 கேஸ் 70 கேஸ் 72 கேஸ் போட்டு நாங்களாம் பாளையங்கோட்டை ஜெயிலில் நூற்றுக்கணக்கானவர் அடைக்கப்பட்டோம். அதையெல்லாம் தாண்டி வெளியில் வந்து மக்களையும் வெளியில் எடுத்து ஃபைட் பண்ணி அந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்து இன்றைக்கி அதில் வந்து சிபிஐ வழக்கு போட்டவர்களுக்கு வழக்கு நடத்திட்டு இருக்கிறோம். யாரையும் கை சொல்கிற நீண்ட நடிகை ஃபைட்டு போராட்ட காலத்து ஒரு அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்கிறீங்க. அவர் பேசவே இல்லையே. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், நாங்கள் ஒரு ஆக்டிவிஸ்டாகவே இதை பண்ணுறோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவர். அவருக்கு அது அவரோட சொந்த பிரச்சனை, கட்சியோட பிரச்சனை கிடையாது. தாவேகா கட்சிக்கும் இதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அவரோட சொந்த பிரச்சனை. அந்த சொந்த பிரச்சனையின் அடிப்படை எதுன்னா பொருளாதாரம், பணம். இந்த படம் வரலைன்னா என்னங்க ஆயிரப்போகுது? விஜய்கிட்ட பணம் இல்லையா? விஜய் வரதில் ஒரு 200 கோடி 250 கோடி அவர் சம்பளம் வாங்கியிருப்பார். அது திரும்ப கேட்பாங்க. பணத்தை எத்தனையோ படத்தில் பல ஆயிரம் கோடி சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க. தனி விமானம் வச்சு தான் எங்கேனாலும் போகிறீங்க. அதை கொடுத்துட வேண்டியதானே? கொடுத்துட்டு நீ மெதுவாக ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கப்பா, என் சம்பளத்தை நான் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எப்போனாலும் வரட்டும் தைரியமாக பேச வேண்டியதானே? இப்போ தான் பணம் போகக்கூடாது, அப்புறம் வசூல் பண்ணுறதுல அவருக்கு பணம் வரணும். இந்த அடிப்படையில் தனது பணத்தை, தனது பொருளாதாரத்தை மையப்படுத்தி அரசியலே 1 மாதம் பேசாமல் இருக்கக்கூடிய ஒருத்தரை அரசியல் தலைவர்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு நடிகர் ரசிகர் மன்ற தலைவராக நடிகராக இருங்க, அதில் நீங்கள் அமைதியாக இருப்பதில் அர்த்தம் இருக்குது. ஆனால் இது அரசியல் ரீதியான நெருக்கடி கொடுக்குற போது ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் தாவேகா தலைவர் என்ற வகையில் விஜய் என்ன பேசினார்? நீங்கள் விஜய் ஒரு நடிகர் என்ற வரையில் நீங்கள் பேசணும். நாங்கள் ஆனால் தாவேகா தலைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல. உங்கள் படம் இல்லை, அஜித் படத்துக்கு இப்படி நெருக்கடி கொடுத்தாலும் நீங்கள் பேசணும். கண்டிப்பாக. நாளைக்கு விஜய் சேதுபதி படத்துக்கு நெருக்கடி கொடுத்தாலும் நீங்கள் பேசணும். யார் படத்துக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பேசணும். நடிகர்களும் தார்மீகராக ஆதரவு கொடுத்துருக்காங்க, நிறைய நடிகர்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவர் ஏன் வாயவே திறக்க மாட்டுறாரு? போகிறார் டெல்லிக்கு, அங்கே போய் தனி விமானத்தில் போகிறாரு, அங்கே நேராக சொல்லிட்டு வராரு. மீடியாவை பார்த்து பேசுகிறதுக்கு எதுக்கு நடுங்கிறாரு? நீங்கள் சினிமாவில் சொல்கிறீங்கல்ல, எத்தனையோ மீடியாவை பார்த்து என்னென்னமோ பேசுகிறீங்க. மீடியாவை பார்த்து நேருக்கு நேராக சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு பேச வேண்டியதானே? இது வெளிப்படையாக பாஜகவின் அரசியல் அழுத்தம் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். விஜய்க்கு தெரியாதா? யாராவது மறுப்பாங்களா? அப்போ அரசியல் அழுத்தத்தால் விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதுனால அவர் நிர்பந்தப்படுத்து தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில் அதை எதுக்கணும், பேசணும், போராடணும். விஜய் கட்சி தொண்டர்களில் களத்தில் இறங்கியிருக்கணும். இறங்கி நேரம் மோடி அமித்ஷா படத்தை எல்லாம் வந்து எரிச்சிருக்கணும், போராட்டம் பண்ணியிருக்கணும், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும், ஊர்வலம் போயிருக்கணும். இதெல்லாம் செய்யணும்ல. அந்த ரசிகர்களுக்குனால அந்த புரிதல் இருக்கா? சோசியல் மீடியாவில் மற்றவங்களாம் யாராவது பெண்கள் விஜய் விமர்சனம் பண்ணா கேவலமாக கீழ்த்தரமாக எழுதுறாங்க. நடக்குது. ஒரு கூட்டத்தில் போய் கத்துற,
ஆனால் உண்மையான அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பிஜேபி. நீ சொல்லியிருக்காரு உங்கள் தலைவர், கொள்கை எதிரி பிஜேபி இன்னைக்கு உங்களை அரசியல் ரீதியாக நெருக்கடி பண்ணுது. சிடி நிர்மல்குமார் வாயை ஏன் திறக்க மாட்டேற? செங்கோட்டையின் வாயை ஏன் திறக்க மாட்டேற? ஆதவர்ஜுனா வாயை ஏன் திறக்க மாட்டோம்? புஷி ஆனந்த் வாயில் என்ன வச்சுருக்காரு? பேசணுமா இல்லையா? விஜய் தான் பேச தெரியல, இல்லை தைரியம் இல்லை அப்படின்னாலும் அடுத்த கட்ட தலைவர்னாலும் பேசணும்ல. விஜயும் பேச மாட்டார், புஷியும் பேச மாட்டார், சிடி நிர்மல்குமாரும் பேச மாட்டார், அமித்ஷாவை புகழ்ந்து பேசுவார். அப்படின்னா ஒரு படத்தை வச்சு உங்களை மண்டி போட வைக்கிறாங்க. நீ எப்படி அரசியல் பண்ண முடியும்னு சொல்லு? நீ எப்படி தமிழ்நாட்டோட பண்பாட்டை காப்ப? நீ எப்படி தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் உரிமையை காப்ப? தமிழ்நாட்டோட மாநில சுயாட்சியை எப்படி காப்ப? தமிழ்நாடு மக்களின் உரிமையை எப்படி காப்ப? இது காப்பாற்றுறதுக்கான என்ன வாய்ப்பு, தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் விஜய் ரசிகர்கள் முதல்ல அரசியல் படிங்க. உங்கள் தலைவரே அரசியல் படிக்க சொல்லுங்கள். அரசியல்னால் நீங்கள் அதில் போராடி தான் வரணும். போராடாமல் சினிமா போல் ஒரு பாட்டு முடியும் போது சிஎம் ஆகிறது அப்படின்னு வந்தாலும் அது நிலைக்காது. உங்கள் கட்டுப்பாட்டில் எந்த ஆட்சியும் இருக்காது. யாரோ ஆட்சி நடத்துவாங்க, நீங்கள் பொம்மையாக இருப்பீங்க. கேரவனுக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ கேரவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. களத்துக்கு வரணும். இன்றைக்கி விஜயோட, தாவேகாவோட, விஜய் ரசிகர்களோட நேரடி எதிரியாக நேரடியாக மோதுறது மோடி, அமித்ஷா, பிஜேபி. அவர்களை நீங்கள் எதுக்காமல் நீங்கள் அரசியலே பண்ண முடியாது. அப்படி போனால் மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ யாராலும் இந்த பிரச்சனை முடிகிற வரை வாயே தரக்கூடாது அப்படின்னா, இந்த பிரச்சனை இன்னும் 2-3 மாதத்துக்கு இழுக்கிறாங்கன்னு வைங்க. அடுத்த வழக்கு இப்படி போகுதுன்னா எலெக்ஷன் வரையும் பேசாமல் இருப்பீங்களா? இப்போ என்ன அரசியல்? இப்போ எதுக்கு கட்சியை தொடங்குறீங்க? இப்போ இல்லைன்னா கட்சியை விட்டு போயிருங்க. கட்சியை கலைச்சிட்டு நான் நடிகராக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு என்னால் இந்த ப்ரெஷரில் எதிர்கொள்ள முடியாது அப்படின்னா போயிருங்க, முடிஞ்சிடாது. இப்போ ஒன்று விஜய் அவர்கள் நடிகராக இருப்பதா, அரசியல் தலைவராக இருப்பதா அப்படின்னு இப்போ தேர்ந்தெடுக்கணும். ரசிகர்கள் அவர் நிர்பந்தம் பண்ணணும். அந்த கட்சி தொண்டர்கள், நீங்கள் இப்போ ரசிகர்கள் கிடையாது, ஒரு கட்சி தொண்டர்கள், ஒரு கட்சி இதை நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு கட்சி தொண்டர்கள் அறிவுறுத்தணும். உங்களுக்கு ஜனநாயக ரீதியாக அந்த உரிமை, கடமை உங்களுக்கு இருக்குது. உங்கள் கட்சி தலைவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போவாரா? அப்படி செய்ய முடியாது. கட்சியில் எல்லா மாவட்டத்திலும் கூப்பிடுங்க, கூட்டத்தை கூப்பிட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்து அறிவிங்க. ஒன்றிய அரசு இப்படி செய்கிறது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு பேசுங்க. அப்படி பேசுகிறதானே சினிமாவில் அவர் பேசுகிறாரு. இப்போ சினிமாவில் பேசுகிறது நேரில் பேச மாட்டாரா? கேட்கணுமா இல்லையா? ரசிகர்கள் அப்படி கேட்கணும். தலைவரை நிர்பந்திக்கணும். உங்கள் கட்சி தலைவரை நிர்பந்திங்கள். அதுதான் ஜனநாயகம், அதுதான் போராட்ட வழிமுறை. உங்கள் கொள்கை தலைவர்கள் இதை விட 1000 மடங்கு செஞ்சுருக்கிறாங்க. அதில் 1% செய்யுங்கன்றதை உங்கள்கிட்ட எனக்கு கோரிக்கை. இல்லை, கடைசியை சொல்லும்போது முடிச்சிங்க, அதுதான் ஜனநாயகம் பண்ணீங்க. ஆனால் ஜனநாயகம் படத்துக்கே நிலைமை இதாக இருக்குது. ஆக ஜனநாயகங்கிற வார்த்தைக்கான ஒன்று உள்ளீடான அந்த பொறுமை பிறந்த அந்த பொருள் புரியாமல் அரசியலுக்கான தெரியலை. உங்களுக்கு கடுமையான விமர்சனங்களே அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். விவாதாட்சியோட அறக்கலத்துக்கு நேர ஒதுக்கி மாட்டேன். ரைட்.